ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசி எக்ஸாமுக்காக நடந்துட்டு இருக்க கத்திமான் டெஸ்ட் சீரிஸோடைய ஃபுல் டெஸ்ட் நம்பர் 1க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த குரூப் டூப்பு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கிளாசிபிகேஷன். என்ன மேம் கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, இந்த 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ பி சி டில 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ் இருக்கு. இந்த 4 லெட்டர் கிளஸ்டர்ல 3 பேர் ஒரே விதமான பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் ஆர் மைனஸ் ஆப்போசிட்ஸ் என்னென்ன இருக்கலாம். ஓகே, அதுல ஒருத்தவங்க மட்டும் என்னவா இருக்கும், இந்த பிளாக் ஷீப். we are going to find the black sheep அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ எஸ் யூபி ஓகே மேம். 19 21 and 16 மேம் என்ன ஆகுறாங்க, +2 and -5 ஆகுறாங்க. +2 and -5 ஆகுறாங்க. செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, என்பிகே என்ல இருந்து பி என்ன ஆகுது, +2 தான். பில இருந்து கே என்ன ஆகுது, -5 தான். ஓகே, +2 -5 கரெக்டா. ஆப்ஷன் சில பாருங்க. சோ இப்போ எனக்கு 2 பேர் ஒரே ஒரு பேட்டர்ன் வந்துட்டாங்க. அப்ப கரெக்டான பேட்டர்ன் யாருன்னா +2 -5 தான். இப்ப ஆப்ஷன் சிலயோ டிலயோ யார் இதுல இருந்து வேறுபட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். ஓகே, சோ ஆப்ஷன் சி பாருங்க. PRV P16 R18 V22. சோ என்ன ஆகுதுங்க, +2 கரெக்டா இருக்கு. இந்த -5 ஆகாம +4 ஆகுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி பிஆர்வி அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜிஐடி செக் பண்ணி பார்க்கலாம். G7 I9 D4 +2 and -5 இஸ் கரெக்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள் தான். பொறுமையா பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். வித்தவுட் பென் அண்ட் பேப்பர்ல சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இது. அந்த ஆல்பபெட் நியூமெரிக்கல் வேல்யூ தெரிஞ்சிருந்தா ஃபைன். செகண்ட் பாருங்க, பாக்ஸ் பசில் 7 பாக்ஸஸ் ABCDEFG வந்து 7 பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்காங்க. அது எப்படின்னா இவங்க சொல்லியிருக்க ஆர்டர்ல only 4 boxes are kept between D and F. ஃபர்ஸ்ட் எத்தனை பாக்ஸ், 7 பாக்ஸ். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7 பாக்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் சொல்ற ஆள் இருக்கிறாங்க. only 4 boxes are kept between D and F. D க்கும் F க்கும் இடையில 4 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க, D க்கும் F க்கும் இடையில 4 பாக்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ எடுத்து போட்டா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வெயிட் ஃபார் தி ஹிண்ட். only A is kept above D. மேட்டர் என்ன, ஏக்கு மேல only A is kept above D னா டிக்கு மேல ஏ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப டிக்கு மேல ஏ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா டிக்கு மேல ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ அப்ப டி எங்க வருவாங்க, செகண்ட் பிளேஸ் ஃப்ரம் தி டாப். அப்ப டிக்கு மேல ஏ மட்டும்தான் இருக்குன்னு சொன்னதுனால நம்ம ஏவுமே இங்க போறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. only 2 boxes are kept between C and G. சிக்கும் ஜிக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க விட்டோம் இல்லையா, இங்க என்ன பண்ணோம், டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 4 பேர்னு சொன்னோம் இல்லையா. டிக்கு மேல எஃப் போட வாய்ப்பு இல்லை. ஸோ கீழே தான் வருவாங்க. 1 2 3 4 ஸ்பேசஸ் விட்டு எஃப் வந்துருவாங்க. அண்ட் இப்போ சிக்கும் ஜிக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. E is kept immediately above B. E எங்க இருக்கு அப்படின்னா பிக்கு மேல உடனடியா மேல இருக்கு. E எங்க இருக்கு, பிக்கு மேல உடனடியா மேல இருக்கு. G is not kept immediately above E. G வந்து ஈக்கு மேல உடனடியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ அப்ப இங்க பாருங்க, நம்ம யார போடணும் அப்படின்னா இந்த CG போடும். கரெக்டா? CGக்கு உள்ள 2 பாக்ஸ்னா ஒண்ணு வாய்ப்பு CG இப்படி வரலாம், இல்லாட்டி CG இப்படி வரலாம். இதான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான், ஜி வந்து என்ன பண்ணலையா, ஈக்கு மேல இல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப நான் இங்க ஜியை போட்டா இங்க இ வந்தா என்ன பண்ணுவாங்க, எனக்கு இபி போடணும் இல்லையா. சோ அதனால என்ன பண்ண மாட்டேன், ஜி சின்னு போட மாட்டேன், சிஜின்றதுதான் எனக்கு கரெக்டானது. ஸோ இபி இங்க எடுத்து வச்சோம் இல்லையா, அவனை எடுத்து போய் ஃபில் பண்ணா எனக்கு ஆர்டர் கிடைக்கும். ஏடி சிஇ பி ஜி எஃப். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, how many boxes are kept below E? ஈக்கு கீழே எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. 1 2 3 பாக்ஸஸ் இருக்கு. சிம்பிள், முடிஞ்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. WJ15 is related to UN11. ஓகே, இந்த மாதிரி மிக்சடா நம்பரும் லெட்டரும் சேர்ந்து வருது அப்படின்னா சிம்பிளா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பார்த்து போட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன்ல எல்லா நம்பருமே டிஃப்ரெண்டா இருக்கா, அப்ப நீங்க நம்பர் வச்சு போட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லையா. சரி, ஆப்ஷன்ல எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டருமே டிஃப்ரெண்டா இருக்கா, எல்லா செகண்ட் லெட்டருமே டிஃப்ரெண்டா இருக்கா, அப்ப ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆன்சர் போட்டுடலான்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அப்ப என்ன பார்க்கலாம், நம்பர் தான் நமக்கு ஈஸியா இருக்குமா. 15 11 என்ன ஆகுறாங்க, -4. தென் 8 4 என்ன ஆகுறாங்க,
-4. எனக்கு என்ன இருக்கு இப்போ கொஸ்டின்ல? Ri 3 இருக்கு சரியா? 3 -4 எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1 கிடைக்கும். -1 இருக்கு ஆப்ஷன் டி மட்டும்தான். PM -1 is the right answer. ஓகே தானே? Each of the digits in the number 81, 4, 2, 7, 6, 9 is arranged in the ascending order from left to right. Which of the following digit will be fourth from the left in the new number thus found? ஓகேவா? இந்த கொடுத்திருக்க நம்பர்ஸ என்ன பண்ணணுமா? இடமிருந்து வலமாக ஏறு வரிசையில் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் 81, 4, 2, 7, 6, 9. சோ ஏறு வரிசையில் என்ன பண்ணணும் நம்ம? ஃபர்ஸ்ட் 1, 2, 3 இருக்கா இல்ல 4, 6, 7, 8, 9. Question என்னன்னு பாரு. Which of the following digits will be fourth from the left in the new number thus found? Fourth from the left னா இது லெஃப்ட் சைடா? இதுல fourth பிளேஸ்ல யார் இருக்கா? 6. சோ 6 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். நாம இதுல வேற என்ன மாதிரி क्वेश्चन கேட்கலாம்னா 6 இருக்கும் fourth from the leftல இருக்கவங்களுக்கும் செகண்ட் from the right இருக்கவங்களுக்கும் சம் வேல்யூ என்ன, அதாவது அடிஷன் எவ்வளவுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி எத்தனை பேர் தன்னுடைய கொஸ்டின் மாறாம இருக்காங்க, ரிமைன் அன்சேஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் மாறாம இருக்காங்க? 4 4 அப்படியே மாறாம இருக்கா? 9 9 மாறாம இருக்கா? சோ 2 பேர் மாறாம இருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு 5 டைப் இருக்கு. அவ்வளவுதான். அந்த அவன் சொல்லியிருக்க ஃப்ரேஸை புரிஞ்சுட்டாலே போதும். ஓகே. Even starts from a point A and drives 12 km towards west. இந்த ஈவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் பக்கமா 12 கிலோமீட்டர்ஸ் போறாரு. பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் பக்கம்னா எது எனக்கு? ஸோ லெஃப்ட் சைட்ல 12 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்றாங்க? டிரைவ் பண்ணி வராங்க. அடுத்து பாருங்க, he then takes a left turn and drives 6 kilometers. அதுக்கப்புறமா இடது பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர் போறாங்க. ஓகே, லெஃப்ட் சைடு வந்துட்டு இருக்காங்க. எது லெஃப்ட் சைடா இருக்கு உங்களுக்கு? கீழே இருக்குமா மேல இருக்குமா? கீழே தான். ஸோ இங்க 6 கிலோமீட்டர்ஸ் வராரு. நெக்ஸ்ட் turns left and drives 4 kilometers. திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்து 4 kilometers போறாரு. கீழே வரவங்களுக்கு எது லெஃப்டா இருக்கும்? நமக்கு எது லெஃப்டோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னவா இருக்கும்? லெஃப்டா இருக்கும். ஸோ இங்க இருந்து லெஃப்ட் போனா 4 kilometers போறாரு. ஓகே, நெக்ஸ்ட் he then takes a right turn and drives 2 kilometer. ஓகேவா? அங்க இருந்து ஒரு ரைட் டர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர் போறாரு. இப்படி போயிட்டு உங்களுக்கு எது ரைட்டா இருக்கும்? கீழவா இருக்கும். ஸோ அங்க ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாரு. நெக்ஸ்ட் he then take a right turn and drives 3 kilometers. ஸோ திரும்ப ஒரு ரைட் டர்ன் பண்ணி 3 கிலோமீட்டர்ஸ் போறாரு. எது ரைட்டா இருக்கும்? ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கும். ஸோ இங்க வந்தா இது ஒரு 3 கிலோமீட்டர்ஸா இருக்கும். இது 4 இது 3ன்றதுனால நம்ம இதோட என்ன பண்றோம்? மினிமலா வைக்கிறோம். ஓகே, he then takes a left turn and drives 3 kilometers. திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 3 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. இப்படி வரவங்களுக்கு எது லெஃப்ட்? ஆல்ரெடி மேலேயே பார்த்தோம். ஸோ அகைன் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் he takes final left turn and drives 11 kilometers and stops at point P. ஓகேவா? கடைசியா ஒரே ஒரு இடது பக்கம் திரும்பி 11 கிலோமீட்டர் போறாரு. இங்க இருந்து இடது பக்கம் திரும்புறதுனா ரைட் சைடு போயிருப்பாரு. 11 கிலோமீட்டர் போறாருன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபுல்லா 12. அப்ப இதுவும் 12 இருக்கும். இங்க எனக்கு 1 கிலோமீட்டர் குறைச்சோம் இல்லையா? அந்த 1 கிலோமீட்டர் தான் என்ன பண்றோம்? இதுக்கு பேரலா கொண்டு வந்து இங்க முடியும். ஸோ இது 11, இது 12. ஓகேவா? அப்ப ஏக்கு இது பேரலா தான் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, கொஸ்டின் என்னன்னா in which direction should he drive in order to reach a point A again? Okay, distance and direction ரெண்டுமே கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, இது 12 இது 12 தான். அப்ப இங்க பாருங்க, இது ஒரு 6ஆ, இங்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸா, இங்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். அப்ப 6 + 2 + 3 எவ்வளோ? 11 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஓகே. டைரக்ஷன் எப்படி போகணும்? பாயிண்ட் ஏவை ரீச் பண்றதுக்கு திரும்ப எவ்வளவு என்ன டிஸ்டன்ஸ்ல போகணும்னு கேக்குறாங்க. P ல இருந்து என்ன டைரக்ஷன்ல போகணும்? அப்வர்ட்ஸ் போனா அது என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். ஸோ 11 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். வடக்கே 11 கிலோமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பேஸ்ட் ஆன் தி இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் அதே தான். ஓகேவா? மேல நம்ம கிளாசிபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். இப்படி இருந்தா இதான் கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். சும்மா உட்காந்து படிக்கக்கூடாது வளவலாம். ஓகே, கொஸ்டின் பார்த்தோன்னே என்னது கிளாசிபிகேஷன் 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல வந்து எது தப்பா இருக்குன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, சரி. LDKH. ஓகே, LD என்ன ஆகுது? -8 ஆகுது. ஓகேவா? இல்ல LK என்ன ஆகுது? -1 ஆகுது. DH
+4 ஆகுது. ஓகே, -1 +4 ஆகுது. அடுத்து ஓபி பாருங்க, ஓபி +1. கேஎல் எப்படி பார்க்கலாமா? ஓகே என்ன ஆகுறாங்க? -4. பிஎல் என்ன ஆகுறாங்க? -4. ஓகேவா? அப்ப -4 ஆகுது. இப்ப ரெண்டு விதமா எனக்கு பாடம் கிடைச்சிருக்கு. ஒன்னு -1 +4, ஒன்னு -4 ரெண்டு பேர்ல யார் ரிப்பீட் ஆகிறோம் அவங்க கரெக்டான பேட்டர்ன், யார் மிச்சம் இருக்கவங்க தான் ஆன்சர். ஓகே, ஐஇ என்ன ஆகுறாங்க? -4. நெக்ஸ்ட் ஜேஎஃப் -4. முடிஞ்சு போச்சு. யார் உனக்கு கரெக்டான பேட்டர்ன்? -4 தான் கரெக்டான பேட்டர்ன். அப்ப மீதம் இருக்கிறது யாரு? நீ ஆப்ஷன் டி செக் பண்ண வேணாம். மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் ஏவை தான் என்ன பண்ணணும்? ஆன்சரா போட போறோம். ஏன்னா அவர் தான் என்னவா இருக்காரு? ஆட் அண்ட் அவுட்டா இருக்காரு. கிளியர் தானே? Dream is related to ZNAWI in certain way. Okay, coding டிகோட்ல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீம் அப்படின்ற வேர்டு ZNAWI ன்னு கொடுப்பீங்க. ஒன்னும் இல்ல, கண்ணால பார்த்து சொல்லலாம். டில இருந்து Z என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா -4. ஓகே, என்ன ஆகுறாங்க? CBAZ -4 ஆகுறாங்க. ஆர்ல இருந்து என்ன? -4, 18, 14. EA 51 -4, AW -4, MI -4. எல்லாமே -4 தான். சிம்பிள் தானே? ஆன்சர் பார்த்துடலாமா? கொஸ்டின் என்ன? டவுட். ஓகேவா? கொஸ்டின் என்ன? டவுட். எல்லா ஆன்சருமே போறேன் இசட்ல ஆரம்பிச்சு பில தான் முடியும். தேவையில்லாம எதுக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு? ஓகே தானே? அதே மாதிரி செகண்ட் லெட்டர் பாருங்க, எல்லாமே கேல தானே இருக்கு. ஓகேவா? செகண்ட் லெட்டர் எல்லாமே கேல இருக்கு. தேர்ட் லெட்டர் பாருங்க, KVPQ. தேர்ட் லெட்டர் எல்லாத்துலயும் யூனிக்கா இருக்கா? அப்ப டக்குன்னு தேர்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா முடிஞ்சா? தேர்ட் லெட்டர் என்ன? யூ. டவுட்ல தேர்ட் லெட்டர் என்ன இருக்கு? யூன்னு இருக்கு. யூல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம இங்க பண்ணிருக்கோம் -4 பண்ணிருக்கோம். சோ யூவோட வேல்யூ 21, -4 பண்ணா 17 கிடைக்கும். 17ஓட வேல்யூ என்ன? Q மேம். Q இருக்கு ஆப்ஷன், ஆப்ஷன் டி தான். சரியா? இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் பயன்படுத்தி போடுங்க, எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, what should come in place of question mark in the given series based on the English alphabetical order? Okay, letter series வந்திருக்கு, clusters வந்திருக்கு. அப்ப பார்க்கலாமா? VT ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கறேன். VT என்ன ஆகுறாங்க? 22, 20 -2, TR -2, RP -2. அப்ப P ல இருந்து -2 பண்ணா எனக்கு N தான் கிடைப்பாங்க. ஓகேவா? அப்ப D ல ஸ்டார்ட் ஆகுற இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாமா ஈஸியா? ஓகே, இப்பயும் போடலாம். லாஸ்ட் லெட்டர் பாருங்க, டி இருக்கு, ஐ இருக்கு. டிஐன்னு பார்த்தலாமா? இப்ப லாஸ்ட் லெட்டருக்கு போறோம். LJ -2 தான் ஆகுது. திரும்ப JH -2, HF -2. அப்ப Fல இருந்து -2 பண்ணா உனக்கு -2 தெரியலனாலும் Fல இருந்து I பிளஸ் ஆகும், Fல இருந்து D மைனஸ் ஆகும். சோ D தான் எனக்கு வரணும், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? புரியுதா? ஓகே, நம்பர் சீரிஸ். கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் தான். 901, 900, 897, 892 and 885. ஓகேவா? அடுத்து என்ன வரும் அப்படின்றதான் கொஸ்டின். டிஃபரன்ஸ் மெத்தட் தான், ஒண்ணுமே இல்லை. என்ன ஆகுது? -1. 900ல இருந்து 897 எப்படி வந்திருக்கும்? -3 மேம். நெக்ஸ்ட் பாருங்க, -5. அப்ப என்ன நம்பர்ஸ் எல்லாம் போகுது? ஆட் நம்பர்ஸ் மைனஸ் ஆயிட்டே போகுது. இது பிரைம் நம்பர் கிடையாது, பிகாஸ் இங்க 2 வரல, 1 வந்துச்சு. அப்போ ஆட் நம்பர்ஸ் மைனஸ் ஆயிட்டே போகுதுன்றப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? -7 ஆகியிருக்கும். அப்ப ஆன்சர் என்ன பண்ணணும்? 885ல இருந்து -9 பண்ணா முடிஞ்சு போச்சு. மேம் எனக்கு அவ்வளோலாம் பண்ண தெரியாதுன்னா 5, ஓகேவா, 15 வச்சுக்கோங்க. 5ல இருந்து -9 பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன டிஜிட்? 4, 6 கிடைக்குமா? ஸோ 6 இருக்க ஆப்ஷன், ஆப்ஷன் 876, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, சரி. இது என்ன மேம்? இது அனலாஜி. சரியா? இது அனலாஜி தான். பட் இந்த ஒரு செட் இருக்குல்ல, இந்த செட்டுக்கு இந்த செட்ல இருக்க நம்பர்ஸ்க்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கும். சரியா? அது வந்து இதே மாதிரி இந்த செட் இருக்கும். அந்த ரெண்டு செட்டு மாதிரி எந்த செட் ஆப்ஷன்ல இருக்குன்றதான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, 11, 12 இருக்கு. 11, 12, 13, 26. ஸோ என்னன்னா ஃபுல்லாலாம் பார்க்கணும், ரொம்ப குழப்பிக்கணும். சரியா? +1 +1 டபுள் ஆயிடுச்சு. பார்த்தாலே கண்ணுக்கு தெரியுது. கரெக்டா? ரொம்பலாம் யோசிக்காம +1 +1 திரும்ப என்ன ஆயிடுச்சு? × 2 ஆயிருக்கு. அவ்வளவுதானே?
ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? 9, 10, 11. 11 into 2 போனா 22 வரணும், தப்பு. அடுத்து 5 into 2 போனா 10 வரணும், தப்பு. 9 into 2 பண்ணா 18 தான் வரும். 6 into 2 பண்ணா 12 வரும், தப்பு. ஸோ மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இல்ல எனக்கு இந்த +1 கவனிக்கலனாலும் சரிதான். ஓகே, அட்லீஸ்ட் லாஸ்டா டபுள் ஆகுறது தெரிஞ்சிருக்கா, அதை வச்சு போட்டுருக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாத்துமே +1 கரெக்டா இருக்கு. டபுள் ஆகிறது மட்டும் தான் வேரி ஆகுறாங்க, அதை வச்சுதான் போட முடியும். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி கிளஸ்டர்ஸா கொடுத்துட்டாங்க. சீரீஸா லெட்டரோ நம்பரோ சிம்பிள்ஸோ மிக்சர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்லியிருக்க கண்டிஷனை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை போட்டா போதும். How many such numbers are there, each of which is immediately preceded by a symbol? Okay, preceded ஒன்னும் இல்ல. For an example, ABCD இருக்குல்ல, இந்த ABCDல B க்கு preceded letter எதுன்னு பார்த்தா, முன்னாடி இருக்க லெட்டர் எதுன்னு பார்த்தா A. B க்கு following letter, next letter, following என்ன, next letter என்னன்னு பார்த்தா C. இதான் கணக்கு. அப்போ ஒன்னுத்துக்கு preceding following என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான், how many such numbers, ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? numbers are there which is immediately preceded by a symbol, preceded by a symbol and also immediately followed by a another number. ஓகே, சிம்பிள் நம்பர்னு வர மாதிரி இருக்கும். தமிழை கூட படிக்கலாமா? இடமிருந்து வளமாக மட்டுமே பார்க்க வேண்டும். ஒரு சின்ன முன்னதாகவும் ஒரு சின்ன என்ன பண்ணணுமா, முன்னதா இருக்கணுமா, ஒரு எண்ணை தொடர்ச்சியாகவும் பின்னதாகவும் கொண்டுள்ள எண்கள் மொத்தம் எத்தனை, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க எண்கள் எத்தனைன்னு கேட்கறாங்க. அப்ப சிம்பிள் நம்பர்னு இருக்க செட் எல்லாம் தூக்க போறோம். தூக்கிடலாமா? சரி, சிம்பிள்ல எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா. சிம்பிள் இருக்கு, ஆனா நம்பர் இல்ல. ஓகே, சிம்பிள் இருக்கு, நம்பர் இல்ல. சிம்பிள் இருக்கு, நம்பர் இல்ல. சிம்பிள் இருக்கு, நம்பர் இருக்கு. அண்ட் சிம்பிள் 3, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இல்ல, முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப எத்தனை செட்டு தான் இருக்கு? ஒரு செட்டு தான் இருக்கு, which is the and symbol. ஓகேவா? and symbol 3, 6ன்றது ஒரே ஒரு செட் மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் டி 1 அப்படின்றா கரெக்டான ஆன்சர். ஓகே, क्वेश्चन நம்பர் 12 பாருங்க. ABCD GHI are sitting around a circular table facing the center. ஓகேவா? என்ன பண்றாங்க, இந்த 7 பேரும் சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. எத்தனை பேருப்பா? 7 பேர். எதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க? சென்டர் ஃபேஸ் பண்ணி. எதுக்குமே வந்து சென்டர் அவுட்டர்லாம் பாக்குறோம்னா அதுக்குமே ரீசன் இருக்கு. எதுக்கு? இவங்களுக்கு லெஃப்ட் ரைட் பாக்குறோம் இல்லையா, அந்த ரீசனுக்காக சென்டர் இதெல்லாம் நோட் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, H sits to the immediate right of D. H எங்க இருக்காரு அப்படின்னா D க்கு உடனடியா வலது பக்கத்துல இருக்காரு. D க்கு உடனடியா வலது பக்கத்துல யார் இருக்காங்க? H இருக்காங்க. H இடதுபுறத்திலிருந்து எண்ணும் போது only 3 people sit between H and I when counted from the left of H. H க்கு இடதுபுறத்துல இருந்து பாக்குறப்ப D க்கும் H க்கும் H க்கும் I க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. H க்கும் I க்கும் இல்ல. H உடைய இடது பக்கம்னா எது? 1, 2, 3 மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க H க்கும் I க்கும் நடுவுல. சோ இங்க என்ன இருக்கு? D க்கு உடனடியா ரைட் சைடுல H, அதுமே போட்டாச்சு. ரெண்டுத்தையுமே முடிச்சிட்டு. ஓகே, only 3 people sit between D and C. D க்கும் C க்கும் இடையில 3 பேர் தான் சொல்றாங்க. ஓகே, இப்படி பாருங்களேன். 1, 2, 3 விட்டு C போட இடம் இருக்கா? இல்ல. 1, 2, 3 விட்டு C போட இடம் இருக்கா? இருக்கு. சோ அப்ப இந்த சைடு D யோட லெஃப்ட் சைடுல இருந்து நம்ம போறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A sits to the immediate right of G. A எங்க இருக்குன்னா G க்கு உடனடியா வலது பக்கத்துல இருக்கா. எனக்கு அப்ப என்ன தெரிஞ்சு, 2 பேரும் சேர்ந்தாப்புல போடணும். அப்ப எப்படி வரணும் எனக்கு? G க்கு உடனடியாக வலது புறத்தில் A வந்துடும். G க்கு ரைட் சைடுல A இருக்கணும். 2 பேர் சேர்ந்து போற மாதிரி இடம் இங்கதான் இருக்கு. இங்க ஒரு இடம் தான் தனியா இருக்கு. அப்ப G க்கு ரைட் சைடுல A போட்டுடலாமா? G க்கு ரைட் சைடுல A வரணும். அவன் சொல்ற விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணாலே போதும். சோ மிச்சம் இருக்கிறது யாரு? A, B தான் மிச்சம் இருக்கு. B போட்டாச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, how many people sit between D and G when counted from the right of G? G க்கு வலது பக்கத்துல இருந்து பாக்குறப்போ D க்கும் G க்கும் நடுவுல எத்தனை பேர்னு கேக்குறாங்க. G க்கு ரைட் சைடு எது? இதுதான். D க்கும் G க்கும் நடுவுல ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, which is A. யாருன்னு கேட்டிருந்தாலும் போட போறோம், எத்தனை பேர்னு கேட்டாலும் போட போறோம். ஓகேவா? அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. How many such symbols are, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொஸ்டின் தான். How many such symbols are there, each of which is immediately, ஓகேவா, சிம்பிள்ஸ் இருக்கணுமா, சிம்பிள் இருக்கணுமா, which is immediately preceded by a number. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா? ஒரு எண் இருக்கணும், நம்பர் இருக்கணும்.
அண்ட் ஆல்டர்னேட்லி ஃபாலோட் பை another நம்பர். அதுக்கு அப்புறமும் நம்பர் இருக்கணும். அப்ப நம்பர் சிம்பிள் நம்பர் இருக்கு செட் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? 6 and 8 நம்பர் சிம்பிள் நம்பர். 8 and 7 நம்பர் சிம்பிள் நம்பர். 7 and 3 ஓகேவா? $8 அது. ஓகே, 7 and 3 நம்பர் சிம்பிள் நம்பர். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? நம்பர் சிம்பிள் நம்பர். ஓகேவா? 5 சிம்பிள் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நம்பர் சிம்பிள் நம்பர். 9 1 9 -1 and 1 *7. ஸோ இங்க ஒரு 3 அங்க ஒரு 3 அப்படி பார்த்தா 6 செட் இருக்கு மொத்தமா. ஆப்ஷன் சி 6 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா கொஸ்டின் எடுத்து நோட் பண்ணிக்கோடா பாய்ஸ் கல்ஸ். ஓகேவா? என்ன இருக்கு கொஸ்டின் பாருங்க, அதுக்கப்புறம் கண்டிஷனை படிங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாப்போமா? இஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் a symbol and last number. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளா இருக்கா? கரெக்டா இருக்கு. லாஸ்ட் நம்பரா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்ன பண்ணிடுச்சு? நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? பூர்த்தி ஆகிடுச்சு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. The codes for these two are to be interchanged. அவங்க ரெண்டு பேருக்கான, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுமா? கோடை இன்டர்சேஞ்ச் பண்ணி போகணும். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கான கோடை லாஸ்ட்டும் லாஸ்ட்டுக்கான கோடை ஃபர்ஸ்ட்லையும் போட்டா முடிச்சு. அதை நீ எப்படி எடுத்துக்கலாம்? அட்டு 3 இருக்கா, அதை இப்படி மாத்திக்கோ. 3 9 7 8 லாஸ்ட் அட்டை போட்டா முடிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்த மட்டும் வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதான் பாப்போம். 3க்கான கோடு என்னப்பா? எல். அட்டுக்கான கோடு என்ன? டபிள்யூ. எல்ல ஸ்டார்ட் ஆகி டபுள்ல முடியிற மாதிரி ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாப்போம். எல்ல ஸ்டார்ட் ஆகி டபுள்யூல முடியணும். ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் சி இல்ல. டியா A1 பாக்குறதுக்கு என்ன லெட்டர் பார்க்கலாம்? லாஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா? பி இருக்கு, இங்க டி இருக்கு. ஸோ பிஆ டிஆன்னு பார்த்தா 8க்கான கோடு என்ன? 8க்கான கோடு டி. ஸோ டி இருக்கிற ஆப்ஷன் யாரு? ஆப்ஷன் ஏ தான். சரியா? எதையும் ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஃபைன். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. இந்த certain code language mute is coded as. ரொம்பவே நல்ல கொஸ்டின் இது. ஈஸியான கொஸ்டின் கூட ஈஸியா மார்க் பண்ணலாம். மியூட் அப்படின்றது 3517 கோட் பண்றாங்க. இயர்ஸ் அப்படின்றத 2458 கோட் பண்றாங்க. தென் ஈக்கான கோட் என்னன்னு கேக்குறாங்க. இதுல நீ போய் எம்முக்கு 13 அப்பெல்லாம் யோசிச்சா எங்க வேலைக்கு ஆகாது. இது வந்து ஃபிக்டிஷியஸ் கோடின்னு சொல்லுவோம். லைக் வந்துட்டு இரண்டுலயும் காமனா இருக்கிறது யாரு? ஈ தான் காமனா இருக்கு. அப்ப கோடும் காமனா இருக்கும் இல்லையா? யாரு? 5 மட்டும்தான் காமனா இருக்கு. அது ரெண்டும் ஈ இருக்க இடத்துல தான் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, அதுக்கான கோட் அங்கதான் இருக்கு. ஸோ அப்ப ஈ காமனா இருக்கு, 5 காமனா இருக்கு. அப்ப ஈக்கான கோட் என்ன? 5 மேம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது வேற எப்படி வரலாம்? ஓகேவா? 3க்கு வந்து காமனா இருக்கும், 1 மட்டும் யூனிக்கா இருக்கும். அப்ப யூனிக்கா இருக்கவங்களோட கோடு அங்க யூனிக்கா இருப்பாங்க, கோட்ல யூனிக்கா இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5. Question number 16 பாருங்க. Which of the following letter cluster should replace and percentage symbol so that the pattern and relationship followed between the letter cluster? ஓகேவா? நம்ம இது புள்ளியா இருக்கே, ஒண்ணுமே புரியலன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். ஓகேவா? இவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு பேரை கொடுத்துட்டு இந்த பேர்ல வந்து இவங்க என்ன வருவான்னு கேட்கலாம். இங்க உனக்கு பேரை அவன் கொடுக்கல, நம்ம ஆப்ஷன்ஸ் தான் எடுக்க போறோம். ஓகேவா? இப்படி எடுத்துக்கலாம். இதை எம்எல்டி விஏஎம் டேஷ். இதுதான கொஸ்டின். ஓகே, இது ரீப்ளேஸ் பண்றது யாருன்னா அவன் கொஸ்டின்ல கேட்கறான். அப்ப பாரு, ரொம்பலாம் யோசிக்காம சிம்பிளா சொல்ற விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிளா எடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்களேன். ஏதோ ஒரு லெட்டர் அது கூட ஒரு ஆப்ரேஷன் பண்றப்ப எம் கிடைக்கும். அதே ஆப்ரேஷனை வி கூட பண்றப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஆப்ஷன் ஏ ஒய் பி இருக்கா? ஸோ ஒய் பி போட்டா ஒய்ல இருந்து எம் என்ன ஆகுறாங்க? பிளஸ் பண்ணா பிளஸ் 14, மைனஸ் பண்ண என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? -12. பட் வீல இருந்து பி பாருங்க, -20 போகுதா? ஓகே, -20 போதா? சரி, பிளஸ் பண்ண என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா +8 ஆகும். சாரி, +6 ஆகுதா? சரி, எதுவுமே இங்க ரெண்டுமே என்ன பண்ணல, மேட்ச் ஆகல. ஸோ ஆப்ஷன் ஏ எனக்கு வர மாட்டாங்க. நம்ம வேற ஏதாவது செக் பண்ணுமா? சிம்பிள், ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பிக்கியா எடுத்து போட்டு பாக்குறோம், செட் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன் பி எஸ் ஒய் இருக்கு, எஸ் ஒய் இருக்கு. எஸ்ல இருந்து எம் என்ன ஆகுறாங்க? -6 ஆகுறாங்க. வில இருந்து ஒய் என்ன ஆகுது? கண்டிப்பா ஏறி போகுது, பிளஸ் ஆகுது. வாய்ப்பே இல்ல, ஆப்ஷன் பி வர மாட்டாங்க. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஃபாஸ்டா போட்டலாம். பி எஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பி எஸ் இருக்கு,
P ல இருந்து M என்ன ஆகுறாங்க 16 -3. V ல இருந்து என்ன ஆகுது -3. அவ்வளவுதான். ஆனா இந்த கொஸ்டின்ல மட்டும் அவசரமா போட்டக்கூடாது, இன்னொரு செக் பண்ணலாம். ஏன்னா இன்னொருலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கரெக்ட் ஆகி செகண்ட் லெட்டர்ல ட்விஸ்ட் வச்சிருக்கலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இன்னொரு செக் பண்ணிக்கலாம். டைப் பண்ணா B P கிடைப்பாங்க. சோ இங்க B வச்சு இங்க P வச்சா என்ன கிடைப்பாங்க எனக்கு BM என்ன ஆகுறாங்க 8 + 3 ஒரு +11 ஆகுறாங்க. பட் V ல இருந்து P என்ன ஆகுது 22 16 -6 தான் ஆகுறாங்க. எனக்கு யார் தான் கரெக்டா இருக்காங்க ஆப்ஷன் சி ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எதை வச்சு போட்டோம் பிஎஸ் வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சோ which is the right answer means first option C. நெக்ஸ்ட் பாருங்க சிலாஜிசம் வந்திருக்கு. some days are lions. ஓகேவா? சில மான்கள் என்னவா இருக்கு அப்படின்னா சிங்கமா இருக்கு. some days are lions. some frogs are days. சில frogs என்னவா இருக்கு days ஆ இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் சம் ஹார்ஸ் ஆர் லைன்ஸ். சில குதிரை என்னவா இருக்கு லைனா இருக்கு. இதான படம் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு படம் வரைஞ்சிட்டோம். கன்க்ளூஷன் பாருங்க அட்லீஸ்ட் சம் லைன்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ். சம் லைன்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ்னு சொல்றான். லைன்ஸ் ஃப்ராக்ஸ் உங்களுக்கு ஏதாவது செய்யற மாதிரி தெரியுதா? நீங்க படம் வரைஞ்சிருக்கீங்களா? இல்ல. ஓகே அவங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. சில பேர் நம்மளால யோசிப்பான். ஓகேவா? லைன்ஸும் டாகும் சேர்ந்துருக்கு, டியர்ஸும் சேர்ந்துருக்கு, டியரும் ஃப்ராகும் சேர்ந்துருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்த இடத்துல சேர்ந்துருக்காதுன்னா ரொம்பலாம் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. கண்ணுக்கு விசிபிளா இல்லைன்னா அது தப்பான கன்க்ளூஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சம் டேஸ் ஆர் ஹார்சஸ். சில டேஸ் ஹார்சஸ் இங்க சொன்ன அதே கதை தான் இங்கேயும். இதுவுமே தப்பான கன்க்ளூஷன் தான். ரெண்டுமே தப்பு. நன் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஆப்ஷன் நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேவா? முடிவுரை 1 அல்லது 2 எதுவுமே பின்பற்றப்படவில்லை. Blood relation M plus N division O into P minus Q. How is M related to Q? Okay, என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது அப்படியே இந்த கோட் பண்ணி வச்சுக்கிறது அப்ளை பண்ண போறோம். M plus N. M plus N. பிளஸ்னா என்னப்பா? A is mother of B. அப்ப M is mother of N. கரெக்டா? M is mother of N. M யாரு? N இன் தாய் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் N division symbol O. Division symbolனா என்ன இங்க? ஃபாதர். அப்ப N is father of O. N யாரு? ஓக்கு அப்பா. ஓகே நெக்ஸ்ட் O மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் P. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் P னா என்ன அர்த்தம்? வைஃப். அப்ப O is wife of P. O என்பவர் P இன் மனைவி. ஓகே டபுள் லைன் போட்டா என்ன அர்த்தம்? மனைவின்னு போடுறோம். சோ இது மனைவி கண்டிப்பா கணவரா இருப்பாரு. சோ P minus Q ன்னு கொடுத்துருக்காங்க கடைசியா பிரதர். P is brother of Q. P யாரு? Qக்கு பிரதர். எப்பயுமே நமக்கு இந்த லாஸ்ட்ல இருக்க பர்சனுக்கு ஜெண்டர் மோஸ்ட் ப்ராபபிலி ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. இப்போதைக்கு Qவோட ஜெண்டர் தெரியாது, அதை வச்சு கொஸ்டின் கேட்க போறது இல்ல. வாட் இஸ் ஹவ் இஸ் M ரிலேட்டட் டு Q? ஓகேவா? M ரிலேட்டட் டு Q. Qவுக்கு தான் M என்ன வரும்னு கேக்குறாங்க. Mக்கு Qனா தான் உங்களுக்கு குழப்பம். Qவுக்கு தான் M என்ன வரும்னு கேக்குறாங்க. Qவுக்கு அவங்களுடைய என்ன பண்றாங்க அண்ணா இருக்காங்க, சரியா? பிரதர் இருக்காங்க. ஓகே பிரதருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. அவங்களுடைய அப்பா இருக்காரு இல்லையா ஃபாதர், அவங்களுடைய அம்மா. எவ்வளவு பெருசா போகுது? பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ஸ் மதர். எங்க இருக்கு ஆப்ஷனு? சகோதரனின் மனைவியின் தந்தையின் தாய். ஆப்ஷன் ஏழையே இருக்கு. பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ஸ் மதர். ஓகேவா? இப்பெல்லாம் வந்து கொஸ்டின் இப்படிதான் வருது. டைரக்டா வந்து சிஸ்டர் இல்லா பிரதர் இல்லா கிராண்ட்மா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இவங்க தான் அதிகமா வராங்க. ஸோ இதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க மென்டலி. ஓகே what should come in a place of question mark in the given series based on the English alphabetical order? Okay, M K R P M T R O V T X Q. ஓகேவா? ஆப்ஷன்ல பாருங்க V ல ஸ்டார்ட் ஆகி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சு வேஸ்ட் தானே. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்க R S S R இருக்கு. லாஸ்ட் லெட்டர் Z Y இருக்கு. அப்ப லாஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதுமானதுதான். நான் லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். R T என்னங்கறாங்க +2 TV +2 VX +2. அப்ப X +2 பண்ணா 24 +2 Z அப்படின்னு கிடைக்கும். Z இருக்க ஆப்ஷன் ஏவும் சி மட்டும்தான். பியும் டியும் தூக்கிடலாம். அடுத்து செகண்ட் லெட்டர் பார்ப்போமா? சென்டர்ல இருக்கிறது. ஓகே KM +2 M ஓவும் +2 தான், ஓவும் Qவும் +2 தான். அப்ப Qல இருந்து +2 17 +2 19 is S. ஸோ எஸ்ன்ற ஆப்ஷன் VS Z அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? எப்படி எலிமினேட் பண்ண புரியுதா? 3 star 9 and
percentage symbol 4 6 இந்த மாதிரி மிக்சரா கொடுத்துட்டாங்க. How many such symbol are there, each of which is immediately preceded by a symbol and also immediately followed by a number? ஓகே, எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு? ஓகே, which is immediately preceded by a symbol. அவங்களுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், அவங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். இதுதான் செட்டு. சிம்பிள் சிம்பிள் நம்பர் பாத்துடலாமா? சரி, ரெண்டு சிம்பிள் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுல இடத்துலவே முடிஞ்சு போச்சா? சிம்பிள் சிம்பிள் நம்பர். நெக்ஸ்ட் சிம்பிள் சிம்பிள் நம்பர் இருக்கு. அடுத்து அவ்வளவுதான். மொத்தமா எத்தனை செட்டு தான் இருக்கு? ரெண்டு செட்டு தான் இருக்கு. ஒன்னு அண்டு பர்சன்டேஜ் 4, இன்னொன்னு ஸ்டார் E5. ஸோ ஆப்ஷன் A 2 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. நம்பர் சீரீஸ் 215 215 187 161 137 115 95. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் கிராஜுவலா குறைஞ்சிட்டே தானே போகுது. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 215 187 என்ன ஆகுறாங்க? -28. என்ன ஆகுது? -28. சரி, நெக்ஸ்ட் 187 161 என்ன ஆகுறாங்க? -26. ஓகேவா? நெக்ஸ்ட் 161 137 என்ன ஆகுது? -24. -24. அவ்வளவுதான். சரி, இப்ப புரிஞ்சிருக்கும். 28 26 24 ஆகுது. அடுத்து என்ன இருக்கும்? 22. யூனிட் டிஜிட் வச்சே பாருங்களேன். 7 - 22 7 2 5 கிடைக்கும். திரும்ப இங்க என்ன இருக்கும்? 20 வந்திருக்கும். ஸோ 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 95 - 18. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? 95 - 18 பண்ணா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, 5 - 18 பண்றப்ப யூனிட் டிஜிட் என்ன கிடைக்கும்? நமக்கு 7 கிடைக்கும். 7ல முடிகிற ஆப்ஷன் 2. 87 77. ஸோ 95ல இருந்து 18 பண்றப்போ 77 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 22 பாருங்க. ABCDEF and lives on 6 different floors. அந்த ABCD அந்த 6 பேர் இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஒரே வீட்ல 6 ஃப்ளோர்ஸ் வசிக்கிறாங்க. சரியா? அது என்ன சொல்லிட்டாங்கன்னா லோவர் மோஸ்ட் பில்டிங் இஸ் நம்பர் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 and டாப் மோஸ்ட் இஸ் 6ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, லோவர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. 2 3 4 5 6 இப்படி தானே இருக்க போகுது. இதான் சொல்லியிருக்காங்க. அந்த 2 லைன் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. F lives on the even number floor but not in 6. F வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கா, ஆனா 6th ஃப்ளோர்ல இல்லையா. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னென்ன ஃப்ளோர்? ஈவன் நம்பர்னா 4 2 மட்டும் தானே இருக்க முடியும். அப்ப 4 2ல என்ன பண்றேன்? F-க்கான பாசிபிலிட்டிஸ் வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் F lives on the ஓகே முடிஞ்சு. Such the sum of floors on which D and F lives is 7. ஓகேவா? DU F வாழற ஃப்ளோர்ஸோட கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு பார்த்தா 7ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? DF நல்லா பாருங்க. 6ல இருந்து 1 வரைக்கும் நம்பர் இருக்கு. 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கு. எந்தெந்த 2 நம்பர் ஆட் பண்றப்ப 7 கிடைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 1 6 2 5 3 4 தானே இருக்க முடியும். 3 4 1 6 அப்படியே தான் இருக்க முடியும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா F வந்து 6th ஃப்ளோர்லயும் கிடையாது. F ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1 6 எடுத்துடலாமா? இப்பயே இது 2 தான் நான் வச்சிருக்கேன். அடுத்து என்ன லைன் சொல்லியிருக்கான் பாருங்க. B lives immediately above A. B எங்க இருக்கு? ஏக்கு உடனடியா மேல B இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இதுல எல்லாம் மாற்றம் பண்ணக்கூடாது. sum of floors on which D and F lives is 7. DU F வாழற ஃப்ளோர்ஸ் உடைய கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 7 சொல்றாங்க. முடிச்சிட்டோமோ? The sum of floors which F and C lives is 3. F C வாழற ஃப்ளோர்ஸோட வேல்யூ என்ன பார்த்தா 3ன்னு சொல்றாங்க. நம்ம F க்கு பத்தி ஒரு பாசிபிலிட்டி வச்சோம். என்ன வச்சோம்? 2 4 வச்சோமா? சோ F-யும் C-யும் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்குதா? சோ அப்ப F மட்டுமே 4ன்ற தப்பு தானே. அப்ப கன்ஃபார்ம் F செகண்ட் ஃப்ளோர்ல வந்துருவாரு. F கூட 1 ஆட் பண்ணாதான் 3 கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யார் இருப்பா? C இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து மேல ஒண்ணு பார்த்தோமா? F-ம் D-யும் ஆட் பண்ணா 7 கிடைக்கணும்னு. இப்ப F எங்க இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் கூட 2 கூட யார் ஆட் பண்ணா 7 கிடைப்பாங்க? 5. அப்ப 5ல யார் இருப்பாங்க? D இருப்பாங்க. சரிங்களா? ஃபில் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்? முடிச்சிருக்கோம். இன்னமும் முடிக்க போறோம். BA கண்டினியூஸா 2 பேர் சேர்ந்த மாதிரி கான்சிக்யூட்டிவா. ஓகேவா? அப்ப BA 2 பேர் சேர்ந்த மாதிரி போட எங்க இடம் இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. 4thல B 3rdல A. மிச்சம் இருக்கிறது யாரு? AB
CDEF. ஸோ E தான் 6th ஃப்ளோர்ல இருக்கார். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? How many people live between B and F? Bக்கும் Fக்கும் இடையில எத்தனை பேர் வாழறாங்கன்னு கேக்குறாங்க. Bக்கும் Fக்கும் இடையில ஒரு ஆள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆப்ஷன் D. 1 is the right answer. Shyam starts from point A and drives 11 km towards the east. ஷாம் என்ன பண்றாரு? ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 11 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்றாரு? ஈஸ்ட் பக்கம் போறாரு. 11 கிலோமீட்டர்ஸ் எங்க போறாருன்னா ஈஸ்ட் பக்கம் போறாரு. He then takes a right and drives 5 kilometers. அங்க இருந்து என்ன பண்றாரு? ஒரு ரைட் டர்ன் பண்ணி 5 kilometers போறாரு. ஓகே, இந்த ரைட் டர்ன் பண்ணி 5 kilometers டிராவல் பண்ணி வர்றாரு. இந்த பக்கம் போயிட்டு இருக்கவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும்? கீழே டவுன்வர்ட்ஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் turns right and drives 12 kilometers. கீழே வந்துட்டு இருக்காரு. இவருக்கு எது ரைட்டா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். இது 11னா எக்ஸ்ட்ரா ஒரு 12 இங்க 12 kilometers டிராவல் பண்ணி வர்றாரு. அடுத்து he then take a right and drives 10 kilometers. ஸோ அதுக்கப்புறம் ரைட் டர்ன் பண்றாரு. லெஃப்ட் வந்துட்டு இருக்கவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும்? அப்வர்ட்ஸா இருக்கும். ஸோ இது ஒரு 5 ஒரு 5. ஸோ இவரோட 10 kilometers டிராவல் பண்ணி போறாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. He takes a final right and drives 1 kilometer and stop points at P. ஓகேவா, லாஸ்டா ஒரு ரைட் டர்ன் பண்ணி ஒரே 1 கிலோமீட்டர் போறாராம். ஓகேவா, இது 12 இது 11. அப்ப இங்க 1 இருக்குமா? இது பேரலா இது இருக்கு போகுது. இதுதான் மேட்டர். ஓகே, இது ரெண்டு பேரலா முடியுதா? இவ்வளவு பாடுபட்டு சுத்தி வந்திருக்காரு தலைவர். சரியா? அப்ப என்ன கேட்க போறாங்க அப்படின்றது கெஸ் பண்ணிடலாம் நம்மளே. கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? How far in which direction should he drive in reach the point A? பாயிண்ட் ஏ திரும்ப ரீச் பண்றதுக்கு அவர் என்ன டைரக்ஷன்ல போகணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்கறாங்க. ஸோ கீழே வந்துட்டு இருக்கா, இங்க இருந்து கீழே வரணும்னா என்ன டைரக்ஷன்? டவுன்வர்ட்ஸ், சவுத். என்ன டைரக்ஷன்? சவுத், தெற்கு அப்படின்றது ஆன்சர் எனக்கு. சரி, டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? இது ஃபுல்லா 10. அப்ப இதுவும் 10 இருக்குமா? இருக்கும். இங்க 5னா இந்த 5 உங்களுக்கு வேணும். அப்ப மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? இந்த 5 கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். தெற்கே 5 கிலோமீட்டர். Each of M and O, P, Q, R, S has an exam on different day of the week. Starting from Monday and ending on Sunday, the same week. ஓகேவா, மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரைக்கும் என்ன நடக்குதுன்னா எக்ஸாம் நடக்குது. அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டேல ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இருக்கும். சண்டே. S has exam on Friday. Only 2 people have exam between S and R. S வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேருக்கு எக்ஸாம் இருக்கான். ஓகேவா, எஸ்ஸுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸாம் அண்ட் எஸ்ஸுக்கும் ஆறு நடுவில் 2 பேர்னா கீழே 6 போட இடம் இருக்கா? இல்ல 2 பேர் விட்டு போட இடம் இல்ல. ஸோ மேலதான் வருவாங்க. ஸோ 1, 2 விட்டு அப்ப 6 எங்க வருவாங்க? டியூஸ்டே அன்னைக்கு 6 எக்ஸாம் எழுதுறாரு. ஓகே, O has exam on immediately before N. ஓ எங்க இருக்குதுன்னா எண்ணுக்கு முன்னாடி உடனடியா எழுதுறாங்க. எண்ணுக்கு முன்னாடி யார் எழுதுறா? ஓ எழுதுறாங்க. ஸோ 2 பேர் போற மாதிரி இடம் இங்கேயும் இருக்கு. சாட்டர்டே சண்டேவும் இருக்கு அண்ட் வெனஸ்டே தர்ஸ்டேவும் இருக்காங்க. நெக்ஸ்ட், O has exam immediately before N. M has exam. M has an exam immediately after P. Pக்கு உடனடியா அப்புறமா யார் எடுத்திருக்காங்க? M எடுத்திருக்காங்க. Pக்கு அப்புறமா யாரு? M எழுதுறாங்க. ஓகே, S has an exam 1 on the day after M. ஓகேவா, எஸ்ஸுக்கு எக்ஸாம் எப்ப அப்படி இருக்குன்னா கொடுத்துருக்காங்க. எம்முக்கு பிறகு வரும் நாட்களில் ஒரு நாள் எஸ்ஸுக்கு தேர்வு உள்ளது. எம்முக்கு அப்புறமா தான் யாருக்குன்னா எஸ்ஸுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா PM என்ன பண்ணாது? செட் இங்க வர போறது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன பண்ணக்கூடாது? எம்முக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்ப MP சேர்த்து போற மாதிரி இடம் இங்க இருக்கு. இன்னும் 2 பேர் சேர்த்து போறதுக்காக நான் ஓவும் என்னும் இங்க போடுறேன். பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பார்த்தா PQ தான் மிச்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். M வெரி குட். ஸோ PQ தான் மண்டேல எழுதுவாங்க. Q. கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஆன் விச் டே டஸ் Q ஹேவ் எக்ஸாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமை. ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். PQ, RS, TU and V are sitting around a circle table. எத்தனை பேர் வாங்க? 7 பேர். எதை பார்த்துருக்காங்க? சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாப்போமா? Only 3 people sit between R and Q.
ஆருக்கும் கியூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அது கவுண்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆஃப் ஆர், ஆருடைய இடது பக்கத்துல இருந்து பாக்குறப்பன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப ஆரை நான் இங்க போட்டா ஆருக்கு இடது பக்கத்துல 1 2 3 பீப்புள்ஸ் விட்டுட்டு கியூவை போட்டிருப்பேன். நெக்ஸ்ட், only 3 people sit between V and U when counted from the right of U. U உடைய வலது பக்கத்துல இருந்து பாக்குறப்ப 3 பேர் விட்டு V இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, S sits to the right of V. Vக்கு உடனடியா வலது பக்கத்துல யார் இருக்காங்களா? S இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், T is immediate neighbor of U as well as Q. இதான் மேட்ரு. இதான் நமக்கு இதுல போட போறோம். Uக்கும் Qக்கும் நடுவுல தான் யார் இருக்காங்க? T இருக்காங்க. நெய்பர் ஆஸ் வெல் அஸ் அப்படின்னா 2 பேருக்கு நெய்பர்னா அப்ப 2 பேர் நடுவில் இருக்கிறது அர்த்தம். இப்ப எப்படி போடலாம் நம்ம? டி அப்படின்றது யூ டி கியூன்னு வரலாம், இல்ல கியூ டி யூன்னு வரலாம். இப்ப 2 பாசிட்டிவ் வச்சு செக் பண்ண போறோம். யூல இருந்து ரைட் சைட்ல 3 இடத்துல வி இருக்கணும். 1 2 3 விட்டு வி போடலாம். பட் விக்கு ரைட் சைட்ல எஸ் போட இடம் இருக்கா? இல்ல. அப்போ ஒரே பாசிபிலிட்டி வியூ இங்கதான் போட முடியும். அப்படி போட்டாதான் கரெக்டா இருக்கு. ஓகேவா? அப்ப யூவை இங்க போடுறேன். யூக்கு வலது பக்கம்னா ஏது நமக்கு? இது 1 2 3 விட்டு வி. விக்கு ரைட் சைடு எதுப்பா? இந்த பக்கம். இதுல எஸ்ஸும் போட்டாச்சு. முடிஞ்சு போச்சா? ஸோ மிச்சம் இருக்கிறது யாரு? இங்க கியூக்கு யூக்கு டீன்னு சொன்னாங்க, போட்டோம். பேலன்சிங் யார் இருக்கா? பி தான் இருப்பாங்க. ஸோ பி இங்க வந்துருவாங்க. கொஸ்டின் என்ன? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் பி when counted from the right of P? பிக்கு வலது பக்கத்துல இருந்து பாக்குறப்போ டிக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் கேக்குறாங்க? 1 2 3 4. ஸோ 4 மெம்பர்ஸ். ஆப்ஷன் ஏ 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மிக்சர் அழகி நம்ம ஆல்ரெடி மேல பார்த்தோம் இல்லையா? நம்பர் வந்துருக்கு. கொஸ்டின்ல அதே மாதிரி பார்க்கலாம். ஆப்ஷன்ல 1 9 3 7. அப்ப நம்பர் மட்டும் பார்த்துட்டு போட்டுருவோமா? சரி, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஏன்னா நீங்க பாருங்களேன், லெட்டர்ல பாருங்களேன், 6 2 ஆப்ஷன் இருக்கா? நம்பர் போறது பெஸ்ட். 14 10 என்ன ஆகுறாங்க? -10 மேம். நெக்ஸ்ட் 10 6 -4 மேம். ஓகேவா? சாரி, மேல 14 10 -4 10 6 -4. அப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 1 இருக்கு. ஸோ 1 -4னா கொஸ்டின் ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். -3 இருக்க ஆப்ஷன் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. RP -3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த certain code language Joy Lab Poet is coded as 2TODLDH. ஸோ மேல பார்த்தோம் இல்லையா? இந்த 56 கோடுன்னு சொல்லியிருப்போம். காமனா இருக்குன்னு எடுத்தோம்ல, அதே கதை தான் இங்க. கொஸ்டின் யாரை கேட்கறான்னு பாருங்க. போயட்டுக்கான கோடு கேட்கறாங்க. ரெண்டுத்துலயும் காமனான வேர்டு என்ன? போயட் தான். அப்ப ரெண்டுத்துக்கு காமனான கோடு இருக்கணும் இல்லையா? பாருங்க, TODLDH DLEFOK. யார் காமனா இருக்கா? DL தான் காமனா இருக்கு. DLக்கான கோடு தான் என்ன? போயட்டு. போயட்டுக்கான கோடு என்ன? ஆப்ஷன் ஏ DL. What will come in the place of question mark in the following equation if plus and minus interchange, multiplication and division interchange? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடணும். பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ். 56 மைனஸ் இருக்கா? ஸோ அப்போ பிளஸ் 12. மல்டிப்ளிகேஷன் 4 இருக்கா? அப்போ டிவிஷன் 4. இன்டூ டிவிஷன் 9 இருக்கா? அப்போ இன்டூ 9 அப்படி மாத்துவேன். +5 இருக்கு, -5. இதை முடிச்சாலே முடிஞ்சு போச்சு கொஸ்டின், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணலாமா? 4 3. ஓகேவா? 3 4s and 3 9s are 27. 56 plus 27 minus 5. என்ன கிடைப்பாங்க எனக்கு? 56 plus 22னா 78 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? If 1 is added to each odd digit and 2 is subtracted from each even digit in the number 1 4 3 7 5 8 6. ஸ்கூல்ல அந்த 1 4 3 சொன்னால சிரிச்சு கிடப்போம். மெச்சூரிட்டி வருது, ரைட்டா? சரி, 1 4 3 7 5 8 6 சொல்லியாச்சு. அதுல 1 is added to each odd digit. ஒற்றைப்படை எண்கள் கூட என்ன பண்ணணுமா? 1 ஆட் பண்ணணுமா? இரட்டைப்படை எண்கள் கூட என்ன பண்ணணுமா? 2 சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பண்ணலாமா? பண்ணி எழுதுவோம். ஈவன் ஆட் நம்பருக்கு என்ன பண்ணும்? 1 is odd number. அப்ப என்ன பண்ணும்? 1 ஆட் பண்ணா 2. ஈவன் நம்பர்ல இருந்து -2, ஆட் நம்பர்ல இருந்து +1, ஆட் நம்பர்ல இருந்து +1, ஆட் நம்பர்ல இருந்து +1, ஈவன்ல இருந்து -2, ஈவன்ல இருந்து -2 எழுதியாச்சு. क्वेश्चन என்ன பார்ப்போம். What will be the difference between highest and lowest digit in new number thus found? புதுசா உருவாக்கியோ இல்லையா? இதுல வந்து ஹையஸ்ட் நம்பருக்கும் லோவஸ்ட் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஹையஸ்ட் நம்பர் என்ன? 8. லோவஸ்ட் நம்பர் என்ன?
2. So 8 minus 2 is 6. Option A அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? What will come in the place of question mark in the following question if plus and minus are interchanged, minus and division and multiplication are interchanged? அதே தான் மேல பார்த்தோம் இல்லையா? 66 டிவிஷன் இருக்கு, so multiplication 8, minus இருக்கு, so plus 231, into இருக்கு, so divided by 11, minus 14. ஓகேவா? so cancel பண்ணலாமா? 11 இங்க என்ன கிடைப்பாங்க எனக்கு? 221, so 66 into 8 plus 21 minus 14, 66 into 8 பண்ணலாமா? 6 is 48 and 52, so 5 to 8 அப்படின்னு கிடைப்பாங்க. 5 to 8 plus ஒரு 21 னா 549 minus 14, அப்போ 535 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சும்மா இந்த மேத் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஆப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கேல்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகே, ஸோ படிங்க கைஸ். எக்ஸாம் டேட் வந்துருச்சு, சொன்ன டேட்ல கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும். தள்ளி போனால் கூட உங்களுக்கான ஷிஃப்ட்டுக்கான டைமிங் தான் தள்ளி போகுமே தவிர்த்து நீங்கள் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான டார்கெட்ல ஓடுங்க, உழைங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.